ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இந்த பார்த்தீங்கன்னா வந்து இந்த யாலா ஏர்ட்ராப்க்கான சீசன் 1க்கான அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இது இப்போ தரப்போகிறோன்னு எனக்கு தெரியும் தெரியாது. இப்போ நான் தான் அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து 160 யாலா வந்திருக்கு. ஸோ இந்த 120 யாலா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு, ஸோ எந்தெந்த வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். டவுட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது சீசன் 1 தான். சீசன் 2 எப்போ அதெல்லாம் இப்படி வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஸோ எல்லாமே வீடியோ வந்து இந்த வரைக்கும் பார்த்தா கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ டவுட் வந்தாலும் அதை பண்ணி வந்து கேட்கலாம். ஸோ இந்த பார்த்தா முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்கான சீஸில் போகிறதுல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து claimyala.org சொல்லிட்டு இந்த லிங்க்கை வந்து நீங்கள் எங்கே வேணால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க, ஸோ எந்த வேலெட் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் சொன்ன வேலெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில எக்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ வேணால் எக்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாலெட் கனெக்ட் பண்ணலாம், எத்தனை வாலெட் நான் கனெக்ட் பண்ணேன். ஸோ 160 யாலா வந்து கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கிளைம் விடலை. ஸோ கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஜி அப்போ தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜி வந்து மேபி வந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்சில் தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இன்னும் கிளைம் வந்து வரல, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த அலோகேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த அலோகேஷனுக்கு ஒரு சின்ன விஷயம்லாம் இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் நெட் பண்ணோம், மெயின் நெட் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் வச்சு எப்படி எனக்கு இவ்வளோ வந்துச்சு நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் 2 விஷயம் இருக்கும். பெரிஸ் ஒன்று இருக்கும், ஐஸ் பெரிஸ் ஒன்று இருக்கும். ஸோ பெரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கீங்களா யாலா டோக்கன். ஸோ அது மூலியமாக உங்களுக்கு வந்து தருவாங்க இதில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டெபிலிட்டி மூலம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் $20 இல்லை $18 தான் வந்து என்னமோ நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது நான் 20 பண்ணதுக்கு ஒரு 50 பண்ணி தான் இன்னும் நிறையா வந்திருக்கும். ஓகே, நம்ம வந்து எதிர்பார்க்கல. ஸோ ஏதோ பண்ணோம் இவ்வளோ வந்துச்சு, ரைட். அதுக்கப்புறம் ஐஸ்பெரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வகையில் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரலில் வரும், டெய்லி கலெக்ஷனில் வரும். ஸோ நிறைய இடத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லக்கி ட்ரா. ஸோ அந்த லக்கி ட்ரா வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தேன் நான். ஸோ நிறைய பேர் இன்றைக்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்கள ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஐஸ்பெரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐஸ்பெரிக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இப்போ டெஸ்ட்நெட் பெரிஸ் இருக்குது. ஸோ டெஸ்ட்நெட் பெரிஸில் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு வரல. ஏன்னா அதுக்கான த்ரெஷோல்டு வேல்யூ என்கிட்ட இல்லை, ரைட். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ அவங்க அஃபிஷியல் லிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்டிகல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் அலோகேஷன்லேருந்து ஒரு 3.4%. ஓகே, 34 மில்லியன் யாலா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்ஷாட் வந்து எப்போ எடுத்தாங்கன்னா ஜூலை 8. ஸோ 8ஆம் தேதி எடுத்திருக்காங்க. அதுக்கு அப்போ நம்மள்ட்ட என்ன இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், மெயின் நெட் ஐஸ்பெரி, டெஸ்ட் நெட் பெரிஸு, இதை அடுத்து 4-5 வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா. ஸோ மெயின் நெட் பெரி அது எப்படி கொடுத்தாங்க, அதுக்கான சார்ட் இங்கே இருக்குது, ரைட். இப்போ வந்து பார்த்தா நீங்கள் எவ்வளோ பெரி வச்சுருக்கீங்க அது ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாலா டோக்கன் இருக்கும். ஸோ இந்த யாலா டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வச்சிருக்க யூ டோக்கன் கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நான் ஸ்டார்டிங் கன்ஃபியூஸ் ஆனேன். நம்ம ஃபஸ்ட்டு மாற்றி யூ டோக்கன்னா $1 ஒரு யூ சொல்லிட்டு நம்ம ஸ்டேக் பண்ணோம். ஸோ யாலா டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே நேட்டிவ் டோக்கன், அது இன்னும் வரல. ஸோ டிஜி அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அது எப்போ டீட்டெயில் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸ் வந்து எவ்வளோ இருக்குது, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 இருந்துச்சு. கரெக்டாக ஜூலை 8 அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்கும், 2.3 என்னமோ இருந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் 1000 to 5000 அது வந்து பார்த்தீங்கன்னா 100 டோக்கன். ஸோ 100 யாலா டோக்கன் எனக்கு இதுலேருந்து கிடைச்சிது. ஓகேவா. ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து ஐஸ்பெரிஸ். ஸோ ஐஸ்பெரிஸ்க்கு வந்து பாருங்களேன், இதில் வந்து நிறையா இருக்குது. இப்போ வந்து பாருங்களேன், என்கிட்ட ஐஸ்பெரிஸ் வந்து 3.3K, அதாவது 3300 கிட்ட இருக்குது. பட் இது வந்து இப்போ வந்து தான் இந்த லக்கி பாக்ஸ் ஓப்பன் பண்ணது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3000க்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ 3000க்குள்ளேங்கிறதால எனக்கு இப்போ 1000 3000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ 60 யாலா டோக்கன் கொடுத்தாங்க. இதே கொஞ்சமாக எடுத்திருந்தால் 90 வந்திருக்கும், பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பரவாயில்ல, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 90 60 150 யாலா டோக்கன் இதிலே வந்துருச்சு. ஸோ அடுத்து டெஸ்ட் நெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, ஆரம்பத்திலே அவன் என்ன சொல்லிட்டான், 95 மில்லியன்லேருந்து ஆரம்பிச்சிட்டான். ஸோ 95 மில்லியன்லேருந்து 200 மில்லியன் வச்சுருக்கோம், 40 டோக்கன் அந்த மாதிரி. நம்மளாம் வச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு பண்ணலை. ஸோ 36 மில்லியன் தான் வந்திருக்கு. அதனால் வந்து அதுக்கு நான் எலிஜிபிள் கிடையாது. அடுத்து யாலா ஃபுட் பிரிண்ட் ப்ரோக்ராம்ஸ் அந்த இதெல்லாம் நம்ம வந்து பண்ணவே இல்லை. ஸோ யாலா ஏர்ட்ராப் வந்து பாருங்களேன், எலிஜிபிலிட்டி வந்து நான் பார்த்தாச்சு. ஸோ கிளைம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிஜிபிள் எத்தீரியம் செயின் கூட நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட் நோடு வச்சுக்கிறவங்களுக்கு, இல்லை லைட் மோடு ஃபேஸ் வச்சுக்கிறவங்களுக்கு அது நம்ம வந்து அப்படிலாம் என்னென்னு தெரியல, நான் கவனிக்கவே இல்லை அந்தளவுக்கு. ஸோ அதை வச்சுருவங்களும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் வந்து ஏர்ட்ராப் வந்து நீ 1 மந்த்தில் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ 1 மந்த்தில் நீங்கள் கலெக்ட் பண்ணலன்னா அது அப்படியே டினைட் ஆகி ஸோ அடுத்த இதில் அலோகேஷனுக்கு கலந்துருவாங்க. ஓகேவா. உங்களுக்கு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ அடுத்த இதுக்கு அது பிரித்து கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு திருப்பி கிளைம் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ சீசன் 2 இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணதான் சொல்லிட்டாங்க. ஸோ சீசன் 2 ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ இருந்து கூட ஸோ அந்த யூ டோக்கனை வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன டெபாசிட் பண்ணி கூட நீங்கள் வந்து பெரிஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அலோகேஷன் எவ்வளோ தருவாங்கிறது டீட்டெயிலாக சொல்லலை. பட் இப்போ சீசன் ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுவும் கணக்கில் வரும் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் சேர்த்தா வந்து மேபி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ நம்ம பார்த்துக்கலாம் அதெல்லாம்.
ஸோ டோட்டல் ஐஸ்பெரி ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து மெயினான இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ கீழே வந்து ஜாயின் பண்ணவங்க அட்லீஸ்ட் ஒரு இதுதான் நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த லக்கி ட்ரா வரும் கண்டிப்பாக. வந்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு சொல்ல நீங்கள் கமெண்ட் சைடில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான். இதில் ஒரு விஷயம் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் சைடில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிச்சா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.